அனைவருக்கும் எங்களுடைய தமிழ்நாடு மருத்துவ சமூக நல சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் எங்களுடைய மாநில சங்கத்தின் சார்பாக மாநில உயர்மட்ட குழு கூட்டம் 43 மாவட்டங்கள் சார்பாக வரி உரிமையாளர்கள் மாநில தலைவர் பேராசிரியர் முத்து அவர்களுடைய தலைமையில் இந்த உயர்மட்ட குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தினுடைய முக்கிய தீர்மானம் என்னன்னு சொன்னா, எங்களுடைய ஆரம்ப கோரிக்கையை கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சென்னையில தமிழகம் முழுவதும் இருக்கின்ற 3 லட்சம் சலூன் கடை அடைத்துவிட்டு ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். முதல்வருடைய கவனத்திற்கு கண்டிப்பாக அது சென்றிருக்கும் என்று நினைக்கின்றோம். ஆகையினால் இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடல் நலமின்றி மருத்துவமனையில் இருக்கிறார். அவர் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப எங்களுடைய மருத்துவ சமூக நல சங்கத்தின் சார்பாக ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். அடுத்தபடியாக விரைவில் எங்களுடைய கோரிக்கையை நேரில் சந்தித்து பேசுவதற்கு முதல்வர் அவரிடத்தில் அனுமதி கேட்கின்றோம். அது உங்களுடைய ஊடகத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைத்தால் கூட சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் தேர்தல் வர இருக்கின்றது. எங்களுடைய ஆரம்ப கோரிக்கை என்னவென்றால், எங்களுடைய மருத்துவ சமுதாயத்திற்கு தனி உள் இடஒதுக்கீடு 5% நாங்கள் கேட்கிறோம். ஆனால் 3% கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு எந்த வகையிலும் கல்வி வேலை வாய்ப்பில் எங்களுக்கு எந்தவித பிரயோஜனம் இல்லை. தனி உள் ஈடுபாடு எப்படி அருந்ததியருக்கு முஸ்லிம் சமுதாயத்திற்கு எப்படி தனி உள் ஈடுபாடு கொடுத்தார்களோ, அதே போல எங்களுக்கும் தனியாக உள் இடஒதுக்கீடு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். எங்களுடைய பிள்ளைகள் படிப்புக்கு வேலை வாய்ப்பு செய்வதற்கு ஒரு சிறப்பாக இருக்கும். அந்த ஒரு கோரிக்கையை கேட்டு இருக்கின்றோம். அடுத்தபடியாக எங்களுடைய சமுதாயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய குலத்தொழில் மருத்துவம் தான். எங்களுடைய சமுதாயத்தின் பேரு மருத்துவம் தான். ஆக மருத்துவ சமுதாயம் என்பதை எங்களுடைய 3-4 பிரிவு வைத்திருக்கிறார்கள் அரசு சார்பாக. நாவிதர், பண்டிதர், பரவர்கள் சொல்லி 5 பேர் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வருகின்ற இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல நாங்க ஒட்டுமொத்தமா எல்லாருமே இருக்கிற 30 லட்சம் பேருமே நாங்க மருத்துவ சமுதாயம் சொல்லி பேரை கொடுக்க போறோம். அதனால அரசு அதை பரிசீலனை சொல்றாங்க. அனைத்து பிரிவுகளையும் ஒட்டுவடித்து மருத்துவர் சமுதாயம் சொல்லி நாங்க வைக்கிறோம்னு சொல்லி சர்க்கார் சொல்லியிருக்காங்க. அதையும் எங்களுக்கு மருத்துவர் சமுதாயம் என்று எங்களுடைய சமுதாயத்துக்கு பேரை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய மருத்துவ முடிதிருத்தும் தொழிலாளர்கள் கிராமங்களில மிக மிக வன்கொடுமையில பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிருக்கு நேரம் இல்லை. ஏன்னு சொன்னா, குறிப்பாக இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, கடலூர் மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல முடிதிருத்தும் தொழிலாளி அந்த ஈமச்சடங்கு செய்ய போயிருக்காங்க. அந்த செய்ய போன நேரத்துல செருப்பை ஏண்டா போட்டு வர்ற, தோல்ல ஏண்டா துண்டை போட்டு வர்றன்னு சொல்லி அந்த ஈமக்கிரியை செஞ்ச போனவரை அடிச்சு துன்புறுத்தி அவங்கள மயானத்துல அப்படி அடிச்சும் கூட அவங்களுடைய ஈமச்சங்கனை முடிச்சுட்டு அவனை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. காவல் நிலையத்துல புகார் பண்ணியிருக்கான், நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல சம்பவங்கள் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு என்ன நான் கேட்கிறோம்னு சொன்னா, எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு வேணும். சட்ட பாதுகாப்பு கொடுத்தாத்த எங்களுடைய சமுதாயம் கிராமப்புற நகரப்புறங்கள்ல பாதுகாப்பா சுயமரியாதையோட வாழ முடியாது. அதனால எங்களுக்கு கண்டிப்பா ஆந்திராவில் கொடுத்துருக்காங்க சட்ட பாதுகாப்பு. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்புன்னு சொல்லி நான் கேட்கிறேன். அடுத்து 4வது என்னன்னு சொன்னா, அறநிலையத்திற்கு சொந்தமான கோவில்கள்ல எங்களுடைய முடிதிருத்தும் தொழிலாளர்கள் நாவித சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கபில் வாசிக்கிறாங்க, மேல வாசிக்கிறாங்க. இந்த முடிதிருத்தும் தொழிலாளர்களையும் அவர்களையும் அரசு ஊழியராக்கணும். இப்ப அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருக்கு. அதாவது தொகுப்பூதியம் 5000 சொல்லி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் அது மிக மிக ஒரு பாதிப்பான விஷயம். அதனால மாத்திட்டு அவங்களுக்கு அரசு ஊழியராக்கணும், அரசாங்கத்துல சம்பளம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாச்சும் அது சரியா வரும். அதனால எங்களுடைய கோரிக்கை 6 கோரிக்கை. 2வது என்னன்னு சொன்னா, இப்ப எங்களுடைய குலத்தொழில் மருத்துவ சித்த மருத்துவத்துக்கு அடுத்து முடிதிருத்தும் தொழில் தான். எங்களுடைய முடிதிருத்தும் தொழில் பாரம்பரியமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னு சொன்னா, கிராமத்துல நகரத்துல எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப எங்க சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட முறையில கார்பரேட் சலூன் வச்சு எங்களுடைய தொழிலாளிகள் நஷ்ட பாக்குறாங்க. அதற்கு தமிழக அரசு முடிவு எடுக்கணும். அப்படி எடுக்க தவறுச்சுன்னு சொன்னார், இந்த கார்பரேட் சலூன் கடையை
அதை ஒழிக்கிறதுக்காக வேண்டி அந்த கடையை அடைக்கிறதுக்காக வேண்டி எங்க மாநில சங்கத்திலிருந்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அதுக்குன்னு சொல்லி நாங்க ஒரு போராட்டம் நடத்த போறோம். அதனால எங்களுடைய இந்த ஆரம்ப கோரிக்கையை நாங்க வலியுறுத்தி முதல்வர்கிட்ட நேரடியா எங்களுடைய கோரிக்கை மாநில தலைமை மூலமா நாங்க பேச இருக்கிறோம். அதற்கு நாங்க வழிவகையில முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த முயற்சியில உங்க ஊடகத்தின் சார்பாகவும் எங்களுக்கு அந்த முயற்சி செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா, ஏன்னா ஊடகம் தான் எந்த ஒரு செய்தியுமே வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு ஊடகத்துக்கு தான் இருக்கு. இந்த வாய்ப்பு மூலமா இந்த நலிந்து கிடக்கிற இந்த 40 லட்சம் மருத்துவ சமுதாய மக்களுக்கு நீங்க ஒரு முன்னேற்பாடா எங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா, முதல்வரே எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அந்த வாய்ப்பை உண்டு பண்றது நீங்க ஊடகம் தான். நாங்க தனிப்பட்ட முறையில அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஊடகம் நினைச்சால் நீங்க எதையும் செய்யல. ஏன்னா முதல்வர் வரையில நீங்க பேட்டி கேட்பீங்க. அப்ப நீங்களே சொல்லலாம், என்னங்க மருத்துவர் சமுதாயம் உங்களை நேரடியா பாக்குறதுக்கு விரும்புறாங்க, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, அவங்கள பாக்குறதுக்கு கூப்பிட்டு பேசுவீங்களான்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த பவர் உங்ககிட்ட தான் இருக்கு. வேற யாரும் பேச முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. அதுல உண்டான ஏற்பாடுகளை நீங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய மருத்துவ சமுதாயம் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு நன்றி கடன் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதனால எங்களுடைய ஆரம்பிச்ச கோரிக்கையை வலியுறுத்தி முதல்வரை சந்திக்க போறோம். அப்படி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு நிறைவேற்ற தவறிச்சுட்டோம்னா, நாங்க மாநில செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி மாநில தலைமை ஒப்புதலோடு அனைத்து மாவட்ட கலெக்டர் அலுவலகங்களும் முன்பாக ஒரு மறியல் போராட்டம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் எங்களுக்கு தேவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நான் பேர் அப்படியே உங்க பேர் மாநில தலைவர் பேராசிரியர் முத்து அவர்கள், மாநில பொதுச் செயலாளர் கம்பம் ராஜன் அவர்கள், மாநில பொருளாளர் சங்கையல் முருகன் அவர்கள், மாநில இணை பொதுச் செயலாளர் SK ராஜா அவர்கள், மாநில இணை பொதுச் செயலாளர் ஆதிமுக சிவா அவர்கள் மற்றும் சேலம் மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சோதரர் ரவி அவர்கள், மாவட்ட செயலாளர் வெங்கடாசலம் அவர்கள், மாவட்ட பொருளாளர் சந்திரசேகர் அவர்கள், மாநகர மாவட்டத்தினுடைய தலைவர் கணேசன் அவர்கள், மாநகர மாவட்டத்தினுடைய செயலாளர் சுரேஷ் அவர்கள், பொருளாளர் ரவி அவர்கள் சார்பாக இன்றைய தினம் இந்த உயர்மட்ட